ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு சந்துரு ஸ்டுடியோ ஸ்க்ரீன். ஸோ தொடர்ந்து ஆதரவு எல்லாருக்குமே எனக்கு மிக்க நன்றி. புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாகர்கோவிலோட புதுசாக இனாகிரேட் ஆகிருக்க பிவி மல்டிப்ளெக்ஸ் கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நேற்று நம்ம பார்த்திங்கன்னா இன்டீரியர் அண்ட் ஸ்க்ரீன் 1 கவரப் பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் 2 and 3 கவரப் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்க்ரீன் 2க்கு இப்போ நம்ம என்ட்ராக போகிறோம். இந்த ஸ்க்ரீன் 2 and 3யோட மோஸ்ட் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நேற்று நம்ம சொன்ன மாதிரி சவுத் தமிழ்நாடில் ஃபஸ்ட்டு டைமாக டிடிஎஸ் எக்ஸ் இருக்கிற ஒரு 2 ஸ்க்ரீன் தான் சவுத் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பிவிபி மல்டிப்ளெக்ஸ் தான். இந்த ப்ரைட் நம்ம பிவிபி மல்டிப்ளெக்ஸே சேரும். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீன் 2க்கு என்ட்ரு ஆயாச்சு. ஸோ பார்க்குறீங்க ஒரு பக்கா ரெட் தீம். ஸோ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ரெட் தீம் கொஞ்சம் டார்க்காக இருந்தாலே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும். பட் இங்கே அதே சேம் டார்க்னஸ் கொடுத்துருந்தாலுமே நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அவங்க அந்த லைட்டிங் எந்த அளவுக்கு அதை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இந்த ஸ்க்ரீனுமே பார்த்திங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பக்கா வித் குட் லெக் ரூம் ஸ்பேஸ் இருக்குது. ஒவ்வொரு சீட்டுக்குமே அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கலாம். ஸோ இந்த ரெட் ஃபினிஷ் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர் பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்க்ரீனுமே பார்த்து பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ், ஏன்னா இப்போலாம் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றதே குறைஞ்சிட்ருக்கு பிகாஸ் ஆஃப் தி பைரசி அண்ட் ஓடிடி. அப்படிங்கும்போது ஒரு பேஷனோட ஆடியன்ஸும் தேட்டருக்கு வரணும். அதே நேரத்தில் தேட்டரை ரெனோவேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இவ்வளோ தூரம் ஒரு பேஷனோடு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அது ஈக்குவல் ஆகும். அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்க்ரீனோட இப்போ நிறையா மல்டிப்ளெக்ஸஸ் வந்துட்டுருக்கு. அதில் முக்கியமாக இந்த பிஎஸ்எஸ் ஒரு முக்கிய பங்கு வகிப்பாங்க தமிழ்நாட்டில்ன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இவங்க அவ்வளோ கம்ஃபர்ட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு மூவி வாட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லெக் ரூம் ஸ்பேஸ் பார்க்குறீங்க, உண்மையிலே அவ்வளோ அருமையாக இருந்தது. அது போக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 2 ஸ்க்ரீனுமே பார்த்திங்கன்னா டிடிஎஸ் எக்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் சேம் கிரிக் ஸ்பீக்கர் தான். இந்த ஸ்க்ரீனும் 2 and 3 ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிறிஸ்டி 4K லேசர் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பக்காவாக இருக்குது. நேற்று நான் சொன்ன மாதிரியே நான் ஃபஸ்ட் டைமாக கிறிஸ்டி 4K ப்ரொஜெக்ஷனை ஒரு என்ன சொல்கிற ஃபேபுலஸாக என்ஜாய் பண்ணது இந்த பிவிபி மல்டிப்ளெக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் தேட்டர் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் 2 and 3யோட எக்ஸ்பீரியன்ஸ், சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேஜராக எதிர்பார்த்துருக்காங்களோ அதை விட நான் பர்சனலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிடிஎஸ் எக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது டால்பி அட்மாஸும் டிடிஎஸ் எக்ஸும் கிட்டத்தட்ட சேம் தாங்க. எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. என்னென்னா சவுண்ட் அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர்ற அந்த அவுட்புட் டிடிஎஸ் எக்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி அந்த பிட் சவுண்ட் சொல்கிறோம்ல, அந்த இது பார்த்திங்கன்னா டிடிஎஸ் எக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்மாஸோட அதிகமாக கொடுக்குன்றதை தவிர்த்து மிச்சபடி ரெண்டுமே சேம் தான். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இங்கே 16 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 8 ரூப் ஸ்டாப் ஸ்பீக்கரும் கொடுக்குறாங்க. இங்கே ஒரே நேரத்தில் 195 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு இவங்க பார்த்திங்கன்னா 150 சார்ஜ் பண்ணுறாங்க. சேம் பிக் மூவி வரும்போது, அதாவது பிக் ஸ்டார் மூவிஸ் வரும்போது கண்டிப்பாக ஒரு ஹை பட்ஜெட்லேயும் வரும்போது 190 சார்ஜ் பண்ணுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. சின்ஸ் இட் இஸ் அ மல்டிப்ளெக்ஸ். போக நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கிறிஸ்டி 4K ப்ரொஜெக்ஷனோட கிளாரிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைமாக கிறிஸ்டி 4K ப்ரொஜெக்ஷன் நான் ரொம்ப ரசித்து பார்த்தது இந்த ஸ்க்ரீனில் தான். மிச்சம் எந்த இதுலையுமே எனக்கு பெரிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதே இல்லை. அண்ட் ஆல்சோ இங்கே ஸ்க்ரீன் 2ல் படம் பார்த்தவங்க தேட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்களோ இல்லையோ, நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். இது மாதிரி படம் பார்த்தவங்களும் சரி, அது இன்னி படம் பார்க்க போகிறவங்களும் சரி, அதுவும் எக்ஸ்பெஷலி இப்போ வரப்போகிற விடாமுயற்சி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. ஒய் பிகாஸ் விடாமுயற்சியில் பிஜிஎம் பிளேஸ் எ மேஜர் ரோல். ஸோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் ரேதர் இந்த தேட்டர் மேனேஜ்மெண்ட். ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா டிடிஎஸ் எக்ஸும் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்பெஷல், எனக்கு அது மேலே ஒரு ஸ்பெஷல் லவ் அப்படின்னே சொல்லலாம். ஆஃப்டர் டிடிஎஸ் இந்த டிடிஎஸ் எக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது நம்ம ஸ்க்ரீன் 3யோட கவரப்புக்கு போகலாம். ஸோ ஸ்க்ரீன் 3 பார்த்திங்கன்னா இங்கே இது ஒரு க்ரீன் தீம் கொடுத்துருக்க ஒரு ஸ்க்ரீன். ஸோ இந்த தேட்டர் என்ட்ரன்ஸில் போகும்போதே இப்போ நான் பர்டிகுலராக ஏன் இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன்னா,
நம்ம 3 ஸ்க்ரீன்லையுமே இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் நடந்து போகும்போது நமக்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சலுமே இல்லை, ஈஸியாக நடந்து போகிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம புக் பண்ண ரோ அண்ட் சீட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுமே ரொம்ப ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரீன் 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிகண்ட்டான, எனக்கு ஓவராலாக எல்லா தேட்டர்லையுமே இந்த மாதிரி மல்டிப்ளெக்ஸஸில் பிடிச்ச ஒரு க்ரீன் தீம். ஸோ இந்த க்ரீன் தீம் வந்து ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ப்ளசன்ட் ஃபீல் வந்து எப்போவுமே கொடுக்கும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு ரொமான்டிக் மூவிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி போகும்போது ஒரு பிங்கிஷ் ஆர் க்ரீனிஷ் தீம் இருக்கிற ஸ்க்ரீனில் அந்த படம் பார்க்கும்போதே பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபீலே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் க்ரீன் தீம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆல்வேஸ் ஸ்பெஷல். இந்த ஸ்க்ரீனுமே வந்து பார்த்திங்கன்னா DTS:X தான். இங்கேயுமே வந்து கிரிக்ஸ் ஆடியோ தான் யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் ஈக்குவலன் டு தி QSC அண்ட் டால்பி ஸ்பீக்கர்ஸுக்கு ஈக்குவலான ஒரு பெட்டர் ஆடியோ சிஸ்டம் தான் இதுவுமே. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 16 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 8 ரூப் டாப் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 182 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே இருக்கிற ஒரு பெரிய மெயின் ஸ்க்ரீன் சொல்லலாம், 405 சீட்ஸ். மிச்சபடி ஸ்க்ரீன் 2 and 3 ஒரு மீடியம் கெப்பாசிட்டி பட் வித் எ எக்ஸலண்ட் சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அண்ட் இங்கேயுமே கிறிஸ்டி 4K ப்ரொஜெக்ஷன் எல்லாமே பக்காவாக இருந்தது. இங்கேருந்து ஒரு சின்ன கன்சர்ன் என்னென்னா, சீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உட்காரும்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீனில் வந்து மறைக்குது. அது நம்ம இங்கே இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, 2 நல்ல விஷயம் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். தியேட்டர் மேனேஜ்மெண்ட்டை இதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பாக அதை நாங்கள் சரி பண்ணுறோம், நாங்களே இதை நோட் பண்ணிட்டோன்னு சொன்னது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் பிரைட்னஸ் அவங்க வந்து நாங்கள் இந்த எல்லா ஸ்க்ரீனுமே பிரைட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணுன்றது சொன்னாங்க. பட் என்னோடய ஸ்பெசிஃபிக் என்னன்னா, இந்த ஒரு ஸ்க்ரீன் 3ல் மட்டும் இவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கூட போதும். மிச்சபடி இருக்கிற எல்லா ஸ்க்ரீனுமே எனக்கு பர்சனலாக வந்து ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட். மேபி ஸ்க்ரீன் 3 நான் பார்த்த அந்த மலையாள மூவின்றதுனால அந்த கலர் டோன் அல்லது அந்த கதைக்கான டோன் அந்த மாதிரி இருந்ததான்றது தெரில. பட் ஸ்டில் ஸ்க்ரீன் 3ல் கொஞ்சம் பிரைட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா மட்டும் நல்லாயிருக்கும். அதர் தன் தட் அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு பெரிய பாராட்டத்தக்க விஷயம், நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி அதை நான் நேற்றே சொல்லணுன்ட்டு இருந்தேன், மறந்துட்டேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால், அதுக்கப்புறம் சிகரெட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்கன்றது நல்ல விஷயம். அதையும் தாண்டி நான் குடும்பஸ்தன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கும்பல் வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டாக வந்து சவுண்ட் கொடுத்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கேங் கொடுத்துட்டு இருந்தாங்க. வித்தின் அ டைம் நோ டைம் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள வந்து சைலண்ட்டாக இருங்க, நீங்கள் தேவையில்லாமல் ரொம்ப அன்வான்டாக பேசுகிறீங்கன்னு ஒரு ஆக்ஷன் எடுத்தது வந்து உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்க விஷயம். பிகாஸ் ஒரு ஃபேன்ஸோ அல்லது ஆடியன்ஸ் இவங்களாம் வந்தாங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறதை தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவியை செலிப்ரேட் பண்ண தான் வராங்களே தவிர்த்து இந்த மாதிரி ஒரு அன்வான்ட் கமெண்ட்ஸ் இதெல்லாம் கேட்குறதுக்கு வரல. ஸோ ஃபேன்ஸும் செலிப்ரேட் பண்ணணும், ஜென்ரல் ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றவங்களும் இந்த மூவியை செலிப்ரேட் பண்ணணும், அதுக்காக என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக தான் மேஜராக நம்ம தேட்டர் ஸ்க்ரீன்ஸு. ஸோ இந்த மாதிரி அன்வான்டாக வர்ற குரூப், அன்வான்டாக கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வல்கராக பேசுகிற குரூப் வரும்போது ஆக்ஷன் எடுத்தது உண்மையிலே வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் டு PVP மேனேஜ்மெண்ட். அந்த அளவில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது உண்மையிலே நல்ல விஷயம். இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன் நானும் மறுபடியும் இதில் எனக்கு சவுண்ட் டால்பி DTS:X எஃபெக்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் இந்த 2 ஸ்க்ரீன் 2 and 3லுமே படம் பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க. இப்போ வந்து கிறிஸ்டி 4K ப்ரொஜெக்ஷனோட அந்த இப்போ கிளாரிட்டி பார்க்குறீங்க, இட் இஸ் குட், நான் இல்லைன்னே சொல்லலை. அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். மைல்டாக இந்த ஒரு ஸ்க்ரீன்னா அவங்க பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து தேட்டர் மேனேஜ்மெண்ட்டில் அவங்களே கன்சிடர் பண்ணுறதுனால சொல்கிறேன். அதர் தன் தட் 3 ஸ்க்ரீனுமே டாப் நாச் இந்த சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதற்கான எவிடென்ட் தான் வந்து இப்போது நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வந்து ஸ்க்ரீன் 2 and 3யோட டால்பி அட்மாஸோட டெமோ வீடியோ இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அடுத்து வரும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது போக வந்துட்டு PVP மல்டிப்ளெக்ஸில் படம் பார்த்தவங்களும் இனி போய் படம் பார்க்க போகிறவங்களும் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி விடாமுயற்சி பார்த்துட்டு உங்களோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இனி நாகர்கோவில் இருக்கிற மூவி பஃப், அது போக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ், அது போக ஒவ்வொரு ஆக்டரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒரு கிராண்ட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்கு பிவிபி மல்டிப்ளெக்ஸ் வந்தாச்சு. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கப்புள்ஸாக எல்லாருமா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு தி பிவிபி மேனேஜ்மெண்ட். அவங்க என்னோடய கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த கவரப் வந்து நான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்க முடியாது. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து நமக்கு ரொம்பவே ஒரு ஸ்டாஃப் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நேம் சொல்லலாமா என்னன்றது நமக்கு தெரில, அதனால் நான் நேம் மென்ஷன் பண்ணல. தேங்க்ஸ் டு தி மேனேஜ்மெண்ட் அண்ட் த ஸ்டாஃப். அதனால தான் என்னால் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது. ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவை சந்துரு சில்வர் ஸ்க்ரீனுக்கு கொடுங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.